வணக்கம். இது புதிய தலைமுறையின் உங்கள் ஊர் உங்கள் குரல். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரசவ அறுவை சிகிச்சையின் போது கருவில் இருந்த குழந்தையின் கால் முறிந்தது. குழந்தையை ஈண்டெடுத்த பெண் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது குற்றச்சாட்டு. சானமாவு பகுதியில் யானைகள் தொடர்ந்து முகாமிட்டிருப்பதால் கிராம மக்கள் அச்சம். இரவு நேரங்களில் ஊருக்குள் புகும் அபாயம் இருப்பதால் தூக்கத்தை தொலைத்து அவதி. அடுத்தடுத்து 7 பேர் உயிரிழந்த கிராமத்தில் திருவண்ணாமலை ஆட்சியர் ஆய்வு. கால்நடைகள் மூலம் நோய் தொற்று ஏற்பட்டதா என்கிற கோணத்திலும் ஆய்வு. தெருக்களில் மதுபாட்டில்கள் குப்பைகளை சேகரிக்கும் வேட்பாளர். தேர்தலில் டெபாசிட் தொகை செலுத்த பணம் இல்லை என ஆதங்கம். பொதுமக்களின் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட நூலகம் திறக்கப்படவில்லை என புகார். பகுதி நேரமாவது செயல்பட அனுமதிக்கும்படி நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டரை கிராமத்தில் அடுத்தடுத்து பலர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு ஆட்சியர் பிரசாந்த் எம் வடநெரே தலைமையில் ஆய்வு நடைபெற்றது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் தண்டரை கிராமத்தில் உடல்நலக்குறைவால் 7 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் அனைவரும் வாந்தி பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்பட்டதை அடுத்து அங்கு சுகாதாரத்துறையினர் முகாமிட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று ஆய்வு நடத்திய ஆட்சியர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் விசாரித்தார். மேலும் கால்நடைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா, அதன் மூலம் மனிதர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டதா என்கிற கோணத்திலும் ஆய்வு நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நகராட்சி மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கிடையில் வாந்தி பாதிப்பு ஏற்பட்ட 3 சிறுவர்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போசூர் சானமாவு அருகே வனப்பகுதியில் 15க்கும் அதிகமான யானைகள் தொடர்ந்து முகாமிட்டிருப்பதால் எல்லையோர கிராம மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். ஆழியாலம், ராமாபுரம், சானமாவு, பீர்ஜப்பள்ளி, பார்த்தக்கோட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரவு நேரங்களில் யானைகள் ஊருக்குள் புகுந்து விடுமோ என்கிற அச்சம் நிலவுகிறது. கால்நடைகளை மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்குள் விட வேண்டாம் என்று கிராம மக்களுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தியிருக்கின்றனர். ஊருக்குள் வனவிலங்குகள் நுழைந்து விடாமல் தடுக்க 25 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் ஆசிரியர்கள் இல்லாததால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். வைத்தியநாதன்பேட்டை ஊராட்சி பனையூர் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடியில் பணிபுரிந்து வந்த ஆசிரியர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார். அதன் பிறகு ஆசிரியர்கள் யாரும் நியமிக்கப்படாததால் இங்கு சமையல் செய்பவரே குழந்தைகளை பராமரிப்பது, பாடம் சொல்லித் தருவது போன்ற வேலைகளை செய்து வருகிறார். இதனால் தங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக பெற்றோர் கவலை தெரிவித்திருக்கின்றனர். டீச்சர் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. ரோட்டு மார்க்கத்தில் ஆயாம்மாவால் கஷ்டப்படுறாங்க. சமைக்கிறதா பிள்ளைங்களை பார்த்துக்கிறதான்ட்டு. பால்வாடியிலையும் பார்த்தீங்கன்னா 30 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 30 பிள்ளைங்களையும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆயாம்மா சமைப்பாங்களா, பிள்ளைங்கள பார்ப்பாங்களா? சிவகங்கை மாவட்டத்தில் மருதுபாண்டியர் குருபூஜை விழா காளையார் கோவிலில் தொடங்கியது. கோவை காமாட்சிபுரி ஆதீன முன்னிலையில் இன்று பூஜையுடன் விழா தொடங்கியது. அதனால் 3 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மருதுபாண்டியர்களின் 215வது குருபூஜை நாளை நடைபெற உள்ளது. அதனால் அங்கு 23ஆம் தேதியில் இருந்து 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கிறது. மேலும் சிவகங்கை, காளையார் கோவில், திருபுவனம், மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய 5 ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அறுவை சிகிச்சை செய்தபோது குழந்தையின் கால் முறிந்துவிட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. செருங்கும்பி காலனியைச் சேர்ந்த பிரியாவுக்கு திருத்தணி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை ஒளியே எடுக்கப்பட்டுள்ளது. அப்போது மருத்துவர்களின் கவனக்குறைவால் குழந்தையின் இடது கால் முறிந்துவிட்டதாக பெற்றோர் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் சரியாக பதில் கூறவில்லை என்பதால் தலைமை மருத்துவர் இளங்கோவிடம் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்து வந்த மாவட்ட அலுவலர் மோகன் அறுவை சிகிச்சையின் போது தவிர்க்க முடியாத நேரங்களில் இதுபோன்ற தவறுகள் நிகழ்ந்து விடுவது உண்டு எனவும் குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் குழந்தையின் பெற்றோரிடம் விளக்கம் அளித்தார். இருப்பினும் பிரசவத்தின் போது சரியான சிகிச்சை அளிக்காமல் குழந்தையின் காலை மருத்துவர்கள் முறித்து விட்டதாக குற்றம் சாட்டும் பெற்றோர் இது தொடர்பாக வழக்கு தொடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர். பிரசவம் பண்ணாங்க, சிசரிங் தான் பண்ணாங்க. சிசரிங் பண்ணி குழந்தை வெளியே எடுக்கும்போது லெஃப்ட் சைடு காலை எலும்பு உடைச்சிட்டாங்க டாக்டர். உடைச்சிட்ட பேர் அன்னைக்கு சொல்லவே இல்லை. நாங்களாக கேட்ட பேர் இது எந்த ஒரு இது நாங்களாக பண்ணல, இது அது எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து எலும்பு டாக்டரை பார்த்து அவங்க வந்து மறுநாள் தான் எலும்பு டாக்டர் வர வச்சாங்க. வர வச்சு பார்த்த பேர் எக்ஸ்ரே எடுக்கணும்னாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பேர் காலுக்கு பாப்பாவுக்கு எலும்பு உடைஞ்சிட்டுருங்க. இதை கேட்டால் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்காததால் தமிழகத்திற்கு வரும் காவிரி தண்ணீர் மேலும் குறைந்திருக்கிறது. வினாடிக்கு 148 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 91 கன அடியாக குறைந்திருக்கிறது. அதனால் அணையின் நீர்மட்டம் 49.68 அடியாகவும் நீர் இருப்பு 17.61 டிஎம்சியாகவும் இருக்கிறது. டெல்டா பாசனத்திற்காக 12,000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மேலும் குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் மட்டுமே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் தொடர்ந்து கிடைக்க வழிவகை செய்ய முடியும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாளாந்தூரில் பொதுமக்களின் பங்களிப்புடன் சிறிய அறையில் அமைக்கப்பட்ட நூலகம் திறக்கப்படாமல் பூட்டி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. போதுமான இடம் ஒதுக்கி தந்தால்தான் நூலகம் அமைக்க முடியும் என்று மாவட்ட நூலகர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள வாளாந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் அருகில் உள்ள பகுதிகளுக்கு கல்வி பயிலச் செல்கின்றனர். இவர்களின் தேவை கருதி வாளாந்தூரில் நூலகம் அமைக்க வேண்டும் என மாவட்ட நூலகர் பழனிசாமியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அவர் கூறியதன் பேரில் மக்களிடம் இருந்து பணம் திரட்டி ஒரு அறையில் நூலகம் அமைக்க மேசை, நாற்காலி உள்ளிட்ட தளவாட பொருட்கள் வாங்கப்பட்டன. ஆனால் நூலகம் இதுவரை திறக்கப்படவில்லை. எங்கூரில் வந்து வாளாந்தூர்ல வந்து பள்ளி மாணவன் வந்து 10th இந்த வருஷம் வந்து 465 மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் இது வாங்கியிருக்காப்புல குளித்தலையில். அதே போல் போன ஆண்டு வந்து 94 மார்க் வாங்கியிருக்காப்புல சயின்ஸில் ஒரு மாணவன் 10th. அதே போல் ஒரு 10th +2 வந்து ஒரு மாணவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காப்புல. இந்த மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் நிறைய இருந்தும் எங்கூரில் வந்து ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நூலகம் கூட திறந்து கொடுக்காம தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல. எங்கள் அம்மா அப்பா கூலி வேலை தான் செய்கிறாங்க. என்னை கஷ்டப்பட்டு குளித்தலை ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க. நான் 5 கிலோமீட்டர் நடந்து போகிறேன். நானும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் நடந்தே போகிறோம். எங்களுக்கு அடிக்கடி படிக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த எங்கள் ஊரில் வந்து படிக்கிறதுக்கு ஒரு நூலகம் கூட இல்லை. நூலகம் அமைக்க புரவலர் தொகையாக 5,000ம் 200 பேரை உறுப்பினர்களாக சேர்க்க 4,000ம் திரட்டி பழனிசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக வாளாந்தூர் மக்கள் கூறுகின்றனர். ஆகவே தற்போது அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை பகுதி நேர நூலகத்தை போன்றாவது செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த தாமதத்துக்கு என்னன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தால் நாங்கள் பெரிய போராட்டம் நடக்கிற மாதிரி ஒவ்வொரு பொதுமக்கள் அதை மாணவர்கள் மாணவிகளாக எடுக்கிற மாதிரி இருக்கிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்து அன்னன்னைக்கு நடக்கிற நியூஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியல. நாங்கள் வந்து வெளியில் தான் போய் லைப்ரரியில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு நூலகம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். வாளாந்தூர் மக்களின் கோரிக்கை குறித்து கரூர் மாவட்ட நூலகர் பழனிசாமியை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டது. 5 வசதிகளை செய்து தந்தால்தான் நூலகம் அமைத்து தரப்படும் என அவர் கூறினார். மேலும் ஒரு கிரவுண்ட் இடம் இருந்தால்தான் சென்னை பொது நூலக இயக்குநரிடம் பரிந்துரை செய்யப்படும் என்றும் பழனிசாமி தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்திரன். தூத்துக்குடி அருகே கடலில் மூழ்கிய கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான படகு மீட்கப்பட்டுள்ளதாக ஏடிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கடலோர காவல் நிலையத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார். கடந்த ஆண்டு மணப்பாட்டில் கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான படகு மூழ்கியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் குடிநீர் வீணாகி வருவதை தடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மதுரை செல்லும் வழியில் உள்ள கோபாலபுரம் என்ற இடத்தில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பியிருக்கும் கிராமங்களில்
குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மக்கள் கூறுகின்றனர். எனவே அதிகாரிகள் குழாயில் ஏற்பட்ட அடைப்பினை விரைந்து சரி செய்து குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதால இந்த தண்ணி வேஸ்ட்டாக போகுது. தாமிரபரணி தண்ணி கிட்டத்தட்ட 6 மாதமாக ரோட்டில் வேஸ்ட்டாக போய்க்கிருக்கு. இது எத்தனை இன்ஜினியர் சொல்லி என்னச்சாலும் யார் சொன்னாலும் இதை பார்க்க மாட்டோம்றாங்க, செய்ய மாட்டோம்றாங்க. எப்படி தண்ணி பார்த்தா ஒரு ஏக்கர் தண்ணி பாய்ச்சலாம் போல, அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போய்க்கிருக்கு. நாமக்கல் பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு வந்த மிரட்டல் கடிதம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அமுதா என்ற பெயரில் காளப்ப நாயக்கன்பட்டியிலிருந்து இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனை படித்த மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் இதுகுறித்து காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரனுக்கு தகவல் அளித்தார். இதனையடுத்து காவல் துணை கண்காணிப்பாளர் தாமரை செல்வன் தலைமையில் பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதிகளில் சோதனை நடத்தினர். இதில் வெடிகுண்டுகள் ஏதும் கண்டெடுக்கப்படாததால் மிரட்டல் கடிதம் வெறும் புரளி என உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் அந்த கடிதத்தை அனுப்பியது யார் என விசாரணை நடைபெற்று வருகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் துணிக்கடையில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி சேதமடைந்தது. நாகேஸ்வரன் வடக்கு வீதியில் இருக்கும் அந்த துணிக்கடையில் இருந்து புகை வருவதாக அருகில் உள்ளவர்கள் கடை உரிமையாளர் கண்ணனுக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் அளித்தனர். அதன் பேரில் கடையை திறந்து பார்த்தபோது கடையின் முதல் தளத்தில் தீ பிடித்திருப்பது தெரிய வந்தது. 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். தீயில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் மற்றும் சில பொருட்கள் கருகின. உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் மேலும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜவுளி தப்பியது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கரும்புகளுடன் விவசாயிகள் முற்றுகையிட்டனர். ஆட்சியர் சரவணவேல்ராஜ் தலைமையில் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தபோது விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரும்புக்கான நிலுவைத் தொகை 75 கோடி ரூபாயை பெற்றுத்தர பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பின்னர் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து சொகுசு பேருந்தில் மதுபானம் கடத்திய 2 பெண்கள் உட்பட 4 பேரை நாகை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். புதுச்சேரியில் இருந்து வேளாங்கண்ணி வந்த சொகுசு பேருந்தை காவல்துறையினர் சோதனையிட்ட போது 320 லிட்டர் மதுபானமும் 200 காலி மதுபான பாட்டில்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. தீபாவளி பண்டிகையையொட்டி கள்ளச்சந்தையில் விற்பதற்காக மீனா, முத்துலட்சுமி ஆகிய 2 பெண்கள் மதுபானத்தை கடத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. கடத்தலில் ஈடுபட்ட பெண்கள் இருவரையும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த சொகுசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இனிப்பு என்றாலே நமது நினைவுக்கு வருவது கரும்பு. இந்த கரும்பை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் வாழ்வு தற்போது கசப்பாகி இருக்கிறது. வரக்கூடிய தீபாவளி பண்டிகை அவர்களுக்கு மகிழ்ச்சியாக அமையுமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விதான். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தலைஞாயிறு கிராமத்தில் NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்கிறது. முன்பொரு காலத்தில் லாபகரமாக இயங்கிய இந்த ஆலை தற்போது அரவைக்கு அனுப்பிய கரும்புக்கான விலையை கூட கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆலைக்கு கடந்த 2 ஆண்டுகளாக விவசாயிகள் அனுப்பிய கரும்புக்கான விலை, வாகன வாடகை என்று மொத்தம் 30 கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதால் விவசாயிகள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். கவர்மெண்ட்டில் கரும்பு போட்டு லாபம் வரும்னு சொல்லவும் 5 ஏக்கர் கரும்பை போட்டுட்டு இப்போ எங்கள் பையன் கரும்பு பணம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். கரும்பு போட்டு 2 வருஷமாக வெட்டி விட்ட கரும்புக்கு பணம் கிடைக்கல. NPK சக்கரை ஆலையில் திருப்பி என்னடான்னா 350 ரூபா பிடிச்சி வச்சாங்க, அந்த பணமும் தரல. அரசாங்கம் சொல்லிச்சு உங்களுக்கு பணம் தந்துடுறேன்னு. இது விலைக்கும் சொல்கிறாங்களே தவிர பணம் கிடைக்கல. தீபாவளி கிட்ட வந்துச்சு, எங்கள் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு வேணுங்குது, வெடி வேணுங்குது, தித்திப்பி வேணுங்கிறது. வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் என்னத்த வாங்கி கொடுக்கறது, யாருக்கிட்ட வாங்கி கொடுக்கறதுன்னு தெரியலிங்க. கடன் வாங்கி கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகள் நிலுவைத் தொகை கிடைக்காததால் கடனுக்கான வட்டியை கூட செலுத்த முடியாமல் வங்கி நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளனர். போதுமான நிதி இல்லாததால் இந்த ஆண்டு கரும்பு சாகுபடி பரப்பை வெகுவாக குறைத்துவிட்டனர். வெட்டுக்கூலியிலேருந்து எல்லாமே கடன் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது. இந்த பாக்கியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. நல்லா இந்த நிழலில் இந்த சூழலை நான் கரும்பு புறமா அழிச்சிட்டு 1 ஏக்கர் தான் இப்போதைக்கு கரும்பு வச்சுருக்கிறேன். இந்த பணம் பட்டுவாடா பண்ணியிருந்தால் இந்த நான் 5 ஏக்கரையும் கரும்பையும் நான் வச்சுருப்பேன். கூடுதலாக போடக்கூடிய நபர்களுக்கே நான் என்கரேஜ் பண்ணுவேன். இப்போ உள்ள சூழலில் ஒருத்தர் கரும்பும் போடாதீங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்க கோரி விவசாயிகள் இதுவரை 20க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியும்
பலநிலை என்கின்றனர். சமீபத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது தீபாவளிக்குள் நிலுவைத் தொகை முழுவதையும் பெற்றுத் தருவதாக உறுதியளித்த அதிகாரிகள் இப்போது வரை அந்த உறுதியை காப்பாற்றவில்லை என்று குறை கூறுகின்றனர். ஆலையினுடைய நலிவுக்கு சர்க்கரை ஆலை இந்த பணம் கொடுக்காததுக்கு நடவடிக்கையே எந்த முயற்சி எடுக்காது சர்க்கரை ஆலை பொறுப்பு. ஆனால் இந்த பகுதி மக்கள் இந்த மெல்லதை நம்பி சர்க்கரை ஆலை நம்பி தான் வாழ்வாதாரம் இருக்குது. ஆனால் இந்த பணம் கிடைக்கலன்னா இவங்க வந்து தீபாவளி கருப்பு தீபாவளி தான் மாறும். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் மற்றவர்களைப் போல தாங்களும் பண்டிகை கொண்டாட முடியுமா என்ற எதிர்பார்ப்போடு விவசாயிகளும் அவர்களது குடும்பத்தினரும் காத்திருக்கின்றனர். இந்த தீபாவளியாவது இனிக்கும் தீபாவளியாக அமையுமா? ஒரு சில தினங்களில் தீபாவளி பண்டிகை வருவதால் அவர்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாட முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே இவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து ராஜாராம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. Thank you.